இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு. நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக குத்துன்னா எப்படி? அதோட ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியலை பக்குவப்பட்டுருக்குறோம் நம்ம. புரியுதா? இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது. நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது. புரியுதா உங்களுக்கு? நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். அது செட்டர்கல்லில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கையை தொடாதுன்னு இருப்பார். அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் என் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வராத இங்கே நிற்காத, நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்குது. அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத, பார்க்காத, நீ அதுக்கு பண்ணுறது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது.